கோர்ட் வளாகத்தில் தகிக்கும் வெயிலை விட சரவணனின் கோபம் அதிகமாக இருக்கிறது. தங்கமயில் அவன் காலில் விழுந்து கதறுகிறாள். இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க மாமா என்று அழுது கொண்டே கெஞ்சுகிறாள். இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர கோபம் வருகிறது. இங்க பாருடி, உன்னை மன்னிச்சிருவேன்னு மட்டும் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்னை எவ்வளோ வேணா கஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஆனா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை என்னடி பண்ணாங்க? உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? என்னோட அம்மா உன்னை பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஜெயில் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்க, அதை என்னால மறக்கவே முடியாதுடி. நீ இனிமே என்னோட வீட்டுக்கு கண்டிப்பா வரவே முடியாது. உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் என்று கராராகச் சொல்கிறான். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நீங்க வேற கல்யாணம் பண்ண போறீங்களா? வேண்டாம் மாமா, என்னை விட்டுட்டு நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது மாமா. நான் பண்ணது தப்புதான். நான் பண்ண தப்புக்கு நீங்க எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க. ஆனா என்ன டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணவே கூடாது என்று தங்கமயில் சொல்லவும் சரவணன் ஆவேசமாகிறான். அது யாருடி நீ சொல்றது? கண்டிப்பா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணதான் போறேன். அதை நீ பார்க்கதான் போற. அடுத்த ஹியரிங்லயே கண்டிப்பா உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அடுத்த நாளே நான் கல்யாணம் பண்ணதான் போறேன். அதை நீ பார்க்கதான் போற என்று சவால் விடுகிறான். அப்போது பாக்கியம் குறுக்கிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, அப்படி ஒண்ணு மட்டும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். எப்படி நீங்க என் பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்க? கண்டிப்பா அது நடக்காது மாப்பிள்ள என்று சொல்லவும் சரவணன் அவரை முறைக்கிறான். இங்க பாருங்க, என்னை மாப்பிள்ளைன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க யாரோ நான் யாரோ, கோர்ட்டுக்கு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி உறவாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, சரிங்களா என்று முகத்தில் அடித்தார் போல பேசுகிறான். கோமதி அங்கிருந்து சரவணனை அழைக்கிறாள். டேய் சரவணா, இவங்க கூட எதுக்குடா பேசிக்கிட்டே இருக்க? இவங்க கூட பேசினா நாள் முழுக்க உட்கார்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு வேலை இருக்கு. அவங்க மாதிரி நாம வேலை வெட்டி இல்லாமலா இருக்கோம். வாடா போலாம் என்று அவனை அழைத்து கொண்டு போகிறாள். இதைக் கேட்டு பாக்கியத்திற்கு பயங்கர கோபம் வந்தாலும் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமே என்று அமைதியாக பொறுத்து கொண்டு போகிறார். பிறகு பாக்கியம் தங்கமயிலிடம், இங்க பாருடி, உனக்காக நான் என்னவெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாத்தியா? உன்னோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு புத்தி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்டியேடி என்று திட்டுகிறார். அதுக்கு தங்கமயில, இங்க பாருமா, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தப்புமா. நான் உண்மையை சொன்னதுதான் தப்புன்னா பரவாயில்ல. என் வாழ்க்கை இப்படியே கூட இருக்கட்டும். ஆனா பொய் சொல்லி ஒரு வாழ்க்கைய வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. நான் இனிமே உங்க வீட்லயும் இருக்கல, எங்கேயாவது போயிடுறேன்மா என்கிறாள். பாக்கியம் கோபத்துல, போடி போ, உன் புருஷன் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறானா? நீ உன் புருஷனை வேற ஒருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு எங்கேயாவது போயிடு, சரியா என்று சொல்லவும் தங்கமயில் ஆவேசமாகிறாள். என்னமா பேசிக்கிட்டு இருக்க? என் புருஷன் என்னை விட்டுட்டு கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ண மாட்டாரு. என்கிட்ட சும்மா அப்படி சொல்வாரே தவிர அவர் மனசுல கூட அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது. அப்படிப்பட்டவர் தான் என் புருஷன். திரும்ப திரும்ப என் புருஷனை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேனா அவ்வளவுதான் என்று எச்சரிக்கிறாள். இங்க பாருடி, இந்த மாதிரி வியாக்கியானம் பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் புருஷனை பத்தி உனக்கு அவ்வளவு தெரியும்னா அவன் கூடவே போய் வாழ வேண்டியதுதானே? ஏன் என் கூட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று பாக்கியம் கேட்க, நீ பொய் சொன்னதுனாலதானே நான் உன்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் ஏன் வரேன்? இனிமே உன் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடு, நான் அப்படியே கிளம்பிடுறேன் என்று பதில் பேசுகிறாள் தங்கமயில். அடுத்த ஹியரிங்ல நீ மாமியார் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா எங்கேயாவது போயிடு. அது வரைக்கும் வேணா உனக்கு தண்டச்சோறு போடுறேன் என்று பாக்கியம் அவளை கஷ்டப்படுத்துகிறார். மறுபக்கம் சரவணன் பயங்கர யோசனையில் இருக்கிறான். நம்ம அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? நானும் அஞ்சலியும் சேர்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு தோணுதே என்று யோசித்தபடி கடைக்குச் செல்கிறான். கோமதி அவனிடம், கோர்ட்ல ஒரு முடிவு வரும்னு பார்த்தா அடுத்த மாசம் 14ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டாங்களே, இப்ப என்ன பண்றது என்று கேட்கிறாள். எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியலமா. அடுத்த மாசம் கண்டிப்பா அவகிட்ட இருந்து விடுதலை வாங்கியே ஆகணும் என்கிறான் சரவணன். கோமதி வருத்தப்பட்டு, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நாங்களும் காரணமாயிட்டோமே, என்ன மன்னிச்சுடுடா என. விடுங்கம்மா, உங்களையும் சேர்த்துதானே அவ ஏமாத்தி இருக்கா என்று தேற்றுகிறான். பாண்டியன் கடைக்கு வந்த சரவணனிடம் கோர்ட் பற்றி கேட்கிறார். சரவணன் அமைதியாக இருக்கவும் அவர் பதறிப்போய், டேய் என்னடா ஆச்சு என்று கேட்கிறார். ஒண்ணுமில்லப்பா, அடுத்த மாசம் 14ஆம் தேதி ஹியரிங், அன்னைக்காவது ஒரு முடிவு கிடைக்கும்னு பார்க்கிறேன் என்கிறான். பாண்டியன் வருத்தப்பட்டு, எல்லாம் என்னாலதான், உனக்கு ஒழுங்கா விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனோன்னு தோணுதுடா என்கிறார். சரவணன், நீங்க எனக்கு நல்லதுதான் நினைச்சீங்கப்பா, அவ இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும், கவலைப்படாதீங்க என்கிறான். அன்று இரவு கோமதி சரவணனிடம் மெதுவாக பேச்சு கொடுக்கிறாள்.
டேய் சரவணா, டிவோர்ஸுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு பயமா இருக்குடா. உனக்கு ஒரு மறு கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்கிறாள். சரவணன் முதலில் தயங்குகிறான். திரும்பவும் ஒருத்தி பொய் சொல்லி ஏமாத்திட்டா என் மனசு தாங்காதுமா என்கிறான். ஆனால் கோமதி விடாம, நீ யாரையாவது லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கோடா, ஆனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்லவும் சரவணனுக்கு அஞ்சலியின் நினைவு வருகிறது. அரசியும் மற்றவர்களும் கூட சரவணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சாப்பிடும்போது எல்லாரும் இதை பற்றியே பேச சரவணன் அப்புறம் பேசலாம் என்று மழுப்புகிறான். கதிரும் ராஜியும் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார்கள். கோமதி அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்க அவர்கள் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டதாக கூறி தூங்கச் செல்கிறார்கள். அன்று இரவு சரவணனுக்கு தூக்கமே வரவில்லை. வீட்டின் ஆசையும் தன் விருப்பமும் ஒன்றாக இருப்பதை உணர்கிறான். அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமா இருப்பேன், வீட்ல இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க என்று முடிவு செய்து அவளுக்கு ஃபோன் செய்கிறான். அஞ்சலி ஃபோனை எடுத்ததும், என்ன அஞ்சலி ஒரே ரிங்கில் எடுத்துட்ட என்று கேட்கிறான். நானே உனக்கு கால் பண்ணலாம்னு தான் இருந்தேன் சரவணா, ஆனா நைட்டுல பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு நீயே பண்ணிட்டே என்று மகிழ்ச்சியாக பேசுகிறாள். இத்தனை நாளா பேச ஆள் இல்லாம கஷ்டப்பட்டேன், இனிமே நீ இருக்கியே என்று அஞ்சலி உருக்கமாகச் சொல்லவும் சரவணனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அஞ்சலி என்று ஆரம்பித்து தன் திருமண வாழ்க்கையில் தங்கமயில் செய்த பொய்களையும் துரோகங்களையும் இப்பொழுது டிவோர்ஸ் அப்ளை செய்திருப்பதையும் விலாவாரியாகச் சொல்கிறான். இதைக் கேட்ட அஞ்சலி அதிர்ச்சியாகி, உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை சரவணா என்று வருத்தப்படுகிறாள். அப்போது சரவணன் தன் மனதை கொட்டுகிறான். அஞ்சலி, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருப்பேன், நீ என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்ட. ஆரம்பத்துல எங்க வீட்ல உன்னை பிடிக்காம இருந்திருந்தாலும் உன் குணத்தை பார்த்ததும் கண்டிப்பா ஏத்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னை ஏமாத்தி விட்டுட்டு போனதுனாலதான் இன்னைக்கு இன்னொருத்தி என்னை ஏமாத்தி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அந்த வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனப்ப உனக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும், என்ன மன்னிச்சுட அஞ்சலி என்று மனமுருகி பேசுகிறான். அஞ்சலி மௌனமாக சரவணன் பேசுவதைக் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். சரவணன் தொடர்கிறான். அஞ்சலி, நான் அன்னைக்கு உன்கிட்ட இருந்து விலகி போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. இப்போ தங்கமயில் பண்ண ஒவ்வொரு பொய்யும் எனக்கு உன்னைத்தான் ஞாபகப்படுத்துது. நீ எவ்வளவோ உண்மையாக இருந்த, ஆனா நான் தான் அதை மதிக்க தவறிட்டேன். இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் நான் மறுபடி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எனக்கு இன்னொரு தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. ஒருவேளை நம்ம மறுபடியும் ஒன்னா சேர்ந்தா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கு இதுல சம்மதமா அஞ்சலி என்று கேட்கிறான். இதைக் கேட்ட அஞ்சலிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் இத்தனை கால காத்திருப்புக்கு ஒரு விடை கிடைத்தது போலவும் இருக்கிறது. அவள் கண்களில் கண்ணீர் வழிகிறது. சரவணா, நீ இப்போ வருத்தப்படுறதுக்காக நான் சந்தோஷப்படல, ஆனா உன் மனசுல இன்னமும் எனக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இத்தனை வருஷமா நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா உங்க வீட்ல எல்லாரும் என்னை ஏத்துப்பாங்களா? ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் அவங்க மனசு மாறுமா என்று தன் தயக்கத்தை வெளிப்படுத்துகிறாள். சரவணன் உறுதியாகச் சொல்கிறான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத அஞ்சலி. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உன் மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனா தங்கமயில் பண்ண துரோகத்துக்கு முன்னாடி உன் அன்பு எவ்வளவு பெருசுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல எனக்கு இந்த டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நானே நேர்ல வந்து உங்க வீட்ல பேசுறேன். நீ தைரியமா இரு. மறுநாள் விடிந்ததும் சரவணன் முகத்தில் ஒரு புது தெளிவு இருக்கிறது. கடையில வேலை பார்த்துக் கொண்டிருக்கும்போது பாண்டியன் அவனை கூப்பிட்டு